ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு ஜார்ஜ் பெர்னர்ட் ஷாவுடைய ஃபேமஸ் பிளே ஆன பிக்மேலியனோட சம்மரியை பார்க்கலாம். அண்ட் இந்த பிளே 1913 ஃபர்ஸ்ட்டாக பப்ளிக் ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பிக்மேலியனுடைய சப்டைட்டில் என்னன்னு பார்த்தோம்னா ரொமான்ஸ் இன் 5 ஆக்ட். ஆக மொத்தத்தில் இந்த பிளேல மொத்தம் 5 ஆக்ட்ஸ் இருக்குது அப்படின்றது தெரியுது. இந்த பிளேயோட டைட்டில் பிக்மேலியன் அப்படின்றது ஒரு கிரீக் மித்திக்கல் ஃபிகரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. அண்ட் இந்த கிரீக் மித்திக்கல் ஃபிகரான பிக்மேலியன் ஒரு கிங் மட்டும் இல்லாமல் ஸ்கல்ப்டர். அண்ட் இவர் வந்து இவரே வடிவமைச்ச ஒரு பெண் சிலை மேலே காதல் கொள்றாரு. அவர் வடிவமைச்ச அந்த பெண் சிலையோட பேரு கெலேட்டா. அண்ட் கதையோட முடிவில் இந்த நேம்க்கும் இந்த கதைக்கும் என்ன ஒரு சம்பந்தம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த பிளேயோடைய இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் யாருன்னு இப்போ பார்க்கலாம். இந்த கதையோட ப்ரொட்டகனிஸ்ட் இல்லை மெயின் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் 3 பேர். ஒன்று ப்ரொஃபஸர் ஹென்ரி ஹிக்கிங்ஸ், இன்னொரு கர்னல் பிக்கரிங் அண்ட் எலிசா டூலிட்டில். அண்ட் இந்த கதையோட மைனர் கேரக்டர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா எலிசா டூலிட்டிலுடைய அப்பா ஆல்ஃப்ரெட் டூலிட்டில், அண்ட் ப்ரொஃபஸர் ஹென்ரி ஹிக்கிங்ஸோடைய ஹவுஸ் கீப்பர் மிஸ்ஸஸ் பியர்ஸ், அண்ட் ப்ரொஃபஸர் ஹென்ரி ஹிக்கிங்ஸோடைய அம்மா மிஸ்ஸஸ் ஹிக்கிங்ஸ். அப்புறம் இன்னும் இருக்க மைனர் கேரக்டர்ஸ் ஒரே ஃபேமிலி, அதாவது எயின்ஸ்ஃபோர்டில் அப்படின்ற ஒரே ஃபேமிலியை சேர்ந்த 3 பேர். ஒருத்தவங்க மிஸ்ஸஸ் எயின்ஸ்ஃபோர்ட் ஹில்ஸோடைய பொண்ணு கிளாரா எயின்ஸ்ஃபோர்ட் ஹில் அண்ட் அவங்களோட பையன் ஃப்ரெடி எயின்ஸ்ஃபோர்ட் ஹில். அண்ட் இவங்க தான் இந்த கதையோடைய மெயின் கேரக்டர்ஸ். இந்த பிளேயோடைய சம்மரியை நம்ம ஆக்ட் வைஸாக பார்க்கலாம். ஆக்ட் 1ஓட செட்டிங் பார்த்தோன்னா லண்டனில் இருக்க ஒரு கான்வென்ட் கார்டன். இந்த கார்டனில் இருக்க செயின்ட் பால்ஸ் போர்ட்டிகோவில் நல்ல மழை, நைட்டு 11:15 ஆகுது. நல்ல மழையில் எல்லாருமே வந்து ஏதாச்சும் ஒரு ஷெல்டர் கீழே போய் நிற்கணும் அப்படின்றதுக்காக எல்லாரும் செயின்ட் பால்ஸ் சர்ச்சில் இருக்க போர்ட்டிகோவில் வந்து நிற்கிறாங்க. ஸோ நிற்கும் போது இந்த பிளேயோட இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் இந்த ஆக்ட் 1ல் யார் வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எலிசா டூலிட்டில், ப்ரொஃபஸர் ஹென்ரி ஹிக்கிங்ஸ், கர்னல் பிக்கரிங், மிஸ்ஸஸ் எயின்ஸ்ஃபோர்ட் ஹில், கிளாரா எயின்ஸ்ஃபோர்ட் ஹில், ஃப்ரெடி எயின்ஸ்ஃபோர்ட் ஹில். இந்த கேரக்டர்ஸ், அதாவது நம்ம பிளேக்கு இம்பார்ட்டன்டான இந்த கேரக்டர்ஸ்லாம் இந்த ஆக்ட் 1ல் இருக்காங்க. அண்ட் இந்த ஆக்ட் 1ஓடைய செட்டிங் என்னன்னு சொல்லியாச்சு, கேரக்டர்ஸ் யார் இருந்தாங்கன்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த பிளேயை ஒரு ட்ராமாவாகவே பார்க்கும்போது இன்னும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அண்ட் இப்போ ஸ்டார்டிங்கில் பார்க்க போனால் கிளாரா வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. ஃப்ரெட்டியை வந்து கேப் பிடிச்சிட்டு வர சொன்னோம், ஆனால் அவன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு. அம்மாவும் பொண்ணும் மழையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக போட்டிக்கோல நின்றாங்க. ஆனால் பையனை மட்டும் அனுப்பிவிட்டு போய் கேபை பிடிச்சிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ அவன் போயிட்டு ரிட்டன் வரான், வந்துட்டு கேப் எதுவும் கிடைக்கலன்னு சொல்கிறான். இதை கேட்டோன்னே அம்மாவும் பொண்ணும் திட்டி அவனை திரும்பி அனுப்புகிறாங்க, போய் கேப்பை தேடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவன் ரிட்டன் போகும்போது எதிரில் வந்து ஒரு ஃப்ளவர் கேர்ள், பூ விற்கிற பொண்ணு ஒருத்தி எதிரில் வரா. இவ தான் நம்ம கதையோட ப்ரொட்டகனிஸ்ட் எலிசா டூலிட்டில். அவளை வந்து இவன் ஓடுற அவசரத்தில் வந்து தட்டி விட்டுட்டு போயிடுறான். அவள் கையில் இருந்த பூக்கூடையில் இருந்த பூ எல்லாமே வந்து அங்கே கீழே மண்ணில் விழுந்து நாசமாக போயிடுது. ஸோ இதை பார்த்துட்டு வந்து அவள் ஒரு ஃப்ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு கத்தி திட்டுறா, அவளோட லாங்குவேஜில், அதாவது அவளோட ஆக்சென்ட்டில் திட்டுறா. ஸோ இதை பார்த்துட்டு வந்து அங்கே இருந்த ஃப்ரெடியோட அம்மா வந்து ஆச்சரியப்படுறாங்க, எப்படி வந்து ஒரு லோக்கல் பூ விற்கிற பொண்ணுக்கு ஏன் பையன் பேர் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இவங்க இப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது இவள் அப்படியே திட்டிகிட்டே அந்த பூச்செடியை பூவை கூடையில் எடுத்து போட்டுட்டு வந்து நிற்கிறா போட்டிக்குள்ள. நிற்கும் போது அவங்க மிஸ்ஸஸ் எயின்ஸ்ஃபோர்ட் வந்து அவட்ட கேட்குறாங்க, உனக்கு எப்படி என் பையன் பேர் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எலிசா சொல்கிறா, எனக்கு தெரியாதவங்க, அதாவது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யாருமே எனக்கு தெரியாத ஒருத்தவங்களை வந்து நான் ஃப்ரெட்டி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன், ரெஃபர் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, சரி என் பையனால தான் உனக்கு பூவெல்லாம் வந்து நாசமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணம் அவளுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் எலிசா அதை வாங்கிட்டு கொஞ்சம் சந்தோஷப்படுறா. ஏன்னா அவனுக்கு 11:15 ஆயிடுச்சு, இன்னும் பூ பாதி விற்காமே இருக்குது, மழையும் பெய்து, இதுக்கு மேலே அதை யார்கிட்ட விற்கிறதுன்னு அவளுக்கு தெரியல. ஸோ எப்படினாச்சும் போட்டிக்குள்ள நிற்கிறவங்க கிட்ட வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு நிற்கிறா. ஸோ இந்த டைமில் அடுத்த ஒரு கேரக்டர் வந்து சீனில் என்ட்ரி ஆகுறாங்க, அதாவது கர்னல் பிக்கரிங். இவர் ஸ்டேஜில் என்ட்ரி ஆகுறேன்னு எலிசா எப்படினாச்சும் இவர்கிட்ட பூவை வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சுற்றி வரா. ஸோ இவருக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம கிட்ட பூவை விற்க தான் பார்க்குறா அப்படின்ட்டு என்ன பண்ணிடுறாரு, இவர்கிட்ட இந்த 3 ஹேப்பன்ஸ் காசு, அதாவது 3 காயின்ஸை கொடுத்துட்டு நிற்கிறாரு. ஸோ எலிசா வந்து இந்த மாதிரி எல்லாரையும் சுற்றி பூ விற்க இது பண்ணிட்டு இருக்கா. இப்போ வந்து பக்கத்தில், அதாவது அந்த போட்டிக்குள்ள நிற்கிற ஒருத்தர் சொல்கிறார் எலிசா கிட்ட, ரொம்ப ஜாக்கிரதையா இரு, ஆனால் அந்த பில்லருக்கு பின்னாடி இருக்க ஒருத்தர் வந்து உன்னை பார்த்துட்டு நீ என்னென்ன பேசுகிறோ எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணிகிட்டே இருக்காரு அப்படின்னு சொன்னேன். எலிசாக்கு பயம் வந்துடுது. பிகாஸ் வந்து எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, அவர் வந்து போலீஸ் இன்ஃபார்மர் போல் அப்படின்ட்டு. பிகாஸ் இங்கே எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க, பேச அவர் நோட்ஸ் எடுக்கிறாரு, அதாவது என்ன பேசுகிறாங்கன்றத ஒரு இன்ஃபார்மர் பார்க்குற மாதிரி எல்லாத்தையுமே பார்த்து எழுதிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்து நிற்கிறாங்க. அண்ட் எலிசா போயிட்டு யார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்கும்போது அவரே வந்து முன்னாடி வந்து நின்றுட்டு சொல்கிறாரு, நான் ப்ரொஃபஸர் ஹென்ரி ஹிக்கிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதின நோட்ஸில் ரெக்கார்ட் எழுதியிருக்காருல்ல, இதை வந்து அவர்கிட்ட காட்டி படிக்க சொல்கிறாரு. ஆனால் அவனால் அதை பார்த்து அவரால் படிக்க முடியலை. ஸோ அவர் சொல்கிறா, என்னால் படிக்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவர் என்ன சொல்கிறார், சரி நானே படிக்கிறேன்ட்டு வந்து அவர் வந்து அதை படிக்கிற. ஆக்சுவலாக அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, அங்கே ஒருத்தரும் பேசின ஆக்சென்ட்டை வச்சு, ஆக்சென்ட்ன்றது நம்ம பேசுகிற உச்சரிப்பு,
நம்ம உச்சரிப்பை வச்சு நம்ம என்ன லொக்கேஷன், அதாவது ஜாகிரபிக்கல் லொக்கேஷன்ல எந்த இடத்துல இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கரெக்டாக அங்கே சுற்றி இருந்தவங்க பேசின ஆக்சென்ட்டை வச்சு அவங்க இந்த ஏரியால இருந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாரு. இதை பார்த்துட்டு அவங்க சுற்றி இருந்த எல்லாருமே வந்து ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பாங்க, எப்படி நம்மளோட ஹோம் டவுனை வந்து எக்ஸாக்டா இவர் நம்மளோட ஆக்சென்ட்டை வச்சு, அதாவது உச்சரிப்பை வச்சு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இது பெருசா எடுத்துக்க மாட்டோம், பிகாஸ் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் தமிழ்ல வந்து நிறைய உச்சரிப்புகள் இருக்கு. இப்போ சென்னை தமிழ் பேசும்போது அதோட உச்சரிப்பு வேற மாதிரி இருக்கும், மதுரை தமிழோட உச்சரிப்பு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், அண்ட் கோயம்புத்தூர் கோவை தமிழ் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ பேசும்போது இது கோவை தமிழ், நீங்க கோவையில இருந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா சொல்லுவோம். அதே மாதிரி ஆனால் இங்கிலீஷ்னு நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் ஒன்று தானே, அதுல எப்படி இத்தனை ஆக்சன்ஸ் இருக்கும், இங்கிலீஷ்லுமே நிறைய ஆக்சன்ஸ் இருக்கு. அது ஆக்சுவலி இந்த லாங்குவேஜ் அப்படின்ற இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபுல் பிளேயுமே இருக்கும். அண்ட் இதுல வந்து எல்லாருமே சுற்றி இருந்த எல்லாருமே எப்படி இவரால் நம்ம ஹோம் டவுனை இவ்வளோ எக்ஸாக்டாக சொல்ல முடியுது அப்படின்னு கேட்டு ஆச்சரியப்படுறாங்க. இதுக்கு நடுவில் வந்து ஹிகிங்ஸ் என்ன பண்ணுறாரு, அங்கே ஒரு கேப் இருந்து அந்த கேப்ல விசில் அடிச்சு கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு, ஆக்சுவலி மிஸ்ஸஸ் ஐன்ஸ்ஃபோர்டும் கிளாராவும் கேப்காக வெயிட் பண்ணுறாங்க. அவங்க அந்த கேப் வந்தோடனே வந்து அந்த கேபில் ஏறி போயிடுறாங்க. அதாவது ஃப்ரெடியை விட்டுட்டு மிஸ்ஸஸ் ஐன்ஸ்ஃபோர்டும் கிளாராவும் ஏறி போயிடுறாங்க. இப்போ வந்து இவன் என்ன பண்ணுறா, எலிசா அங்கே நிற்கிறா. நின்றுட்டு வந்து பார்த்துட்டு ஹிகிங்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா, அதான் கேட்டுட்டு இருக்காரு. அண்ட் ஹிகிங்ஸ் வந்து இது எல்லாத்தையுமே மெயினாக வந்து காமனாக பேசினாலுமே பிக்கரிங் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. பிகாஸ் வந்து அவரை பற்றி சொல்லும் போது இவர் வந்து ஃபொனட்டிக்ஸ் படிச்சுட்டு இருக்கதா சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய மில்லியனர்ஸ்க்கு வந்து அவங்களோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா அதனால வந்து அதாவது அவரோட ஏர்ன் பண்ணுற பேசிக் ஏர்னிங்ஸே வந்து இந்த மாதிரியான பெரிய மில்லியனர்ஸ்க்கு வந்து இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணுறது மூலமாக ஒரு பணம் சம்பாதிக்கிறார் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. இப்போதான் ரெண்டு பேருமே இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க, ஹிகிங்ஸும் பிக்கரிங்கும். ஹிகிங்ஸ் வந்து அப்போதான் வந்து பிக்கரிங் சொல்றாரு, நான் கூட வந்து ஸ்போக்கன் சான்ஸ்கிரிட் பற்றி தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன், நான் இந்தியாவிலேருந்து இப்போ தான் வந்திருக்கேன். அண்ட் வந்து நானும் வந்து ப்ரொஃபஸர் ஹென்ரி ஹிகிங்ஸை மீட் பண்ணணுன்னு தான் வந்து, பிகாஸ் அவர் தான் வந்து ஹிகிங்ஸ் யூனிவர்சல் ஆல்ஃபபெட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணியிருப்பாரு. அண்ட் இவரை மீட் பண்ணுறதுக்காக தான் அங்கேருந்து வந்து கடைசியில் பார்த்தா அவர் யார் மீட் பண்ண வந்தாரோ அவர் இங்கே இந்த போட்டிகோல அவரை மீட் பண்ணிட்டார், அதாவது நம்ம ப்ரொஃபஸர் ஹென்ரி ஹிகிங்ஸை. அண்ட் ரெண்டு பேருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ட் ரெண்டு பேரும் பிளான் பண்ணிப்பாங்க, ஓகே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு நாள் வந்து அதாவது டின்னர் போகலாம் ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க ப்ரொஃபஸர் ஹென்ரி ஹிகிங்ஸும் கர்னல் பிக்கரிங்கும். இப்போ எலிசா என்ன பண்ணுவா, இன்னும் மிச்சம் இருக்கிற கொஞ்சம் பூவே எப்படினாச்சும் இவங்ககிட்ட வித்துடணும் அப்படின்னு சுற்றி வரா. பிகாஸ் வந்து அவளுக்கு வந்து ரெண்ட்டுக்கு காசு இல்லாமல் ரொம்ப ஷார்ட்டேஜாக இருக்குது அப்படின்றனால. அப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு இருக்கும்போது, அதாவது ஃபொனட்டிக்ஸ் அண்ட் ஸ்பீச் ஆக்சன்ஸ் பற்றி இவங்க எல்லாருமே ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது ஹிகிங்ஸ் என்ன சொல்றாரு, அவர் ரொம்ப பெருமையாக சொல்றாரு, என்னால் வந்து இந்த மாதிரி, அதாவது இவ்வளோ புவராக ப்ரோக்கன் இங்கிலீஷ் பேசுகிற இப்படிப்பட்ட ஒரு ஃப்ளவர் கேர்ளை கூட என்னால் ஒரு டச்சஸ் மாதிரி இங்கிலீஷ் பேச வைக்க முடியும், அவரோட ஆக்சென்ட் அந்த அளவுக்கு என்னால் ரிச்சாக மாற்ற முடியும் அப்படின்ட்டு சொல்லி சொல்றாரு. இதை கேட்டுட்டு இருக்கா எலிசா. அண்ட் இவர் என்ன பண்றாரு, எலிசாக்கு இன்னும் கொஞ்சம் பணம், அதாவது ஹிகிங்ஸ் என்ன பண்றாரு, அவர்கிட்ட மிச்சம் இருந்த சில்லறை காசு எல்லாம் அவர்கிட்ட கொடுத்து அவளை அனுப்பணும் அப்படின்னு பாக்குறாரு. இவருக்கு இப்போ ஆல்மோஸ்ட் கிடைச்சிருச்சு பணம், அவருக்கு ரெண்டோ இல்லை இப்போ கேப் பிடிச்சி வீட்டுக்கு போற அளவுக்கு எலிசாக்கு பணம் இருக்கு. பிகாஸ் ஏற்கனவே மிஸ்ஸஸ் ஐன்ஸ்ஃபோர்ட் கொடுத்துருக்காங்க, கர்னல் பிக்கரிங் கொடுத்தாரு, இப்போ ஹென்ரி ஹிகிங்ஸும் பணம் கொடுத்துரு, அதை வாங்கிடுறா. இப்போ ஃப்ரெடி வரான் ஒரு கேப் பிடிச்சிட்டு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா அம்மாவும் தங்கச்சும் இல்லை, ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுறான். ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்காக தான் அவங்க கேப் பிடிக்க போயிருந்தான். ஸோ ஃப்ரெடி பிடிச்சிட்டு வந்த கேப்ல வந்து எலிசா போகலாம் அப்படின்னு போறான். ஆனால் கேப் மேன் வந்து எலிசா வித்தியாசமா பார்க்கலாம். ஏன்னா அவள் ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப ரேக்டா கிழிஞ்சிட்டு இருக்கா. ஆனால் இவகிட்ட எப்படி பணம் இருக்கும் கேப்ல போற அளவுக்கு, இல்லை கேப்ல எனக்கு கொடுக்குற அளவுக்குன்னு பாக்குறாரு. எலிசா அவருடைய பார்வையிலேயே அவர் என்ன நினைக்கிறாருன்றது புரிஞ்சுட்டு பணத்தை எடுத்து அவர் கண் முன்னாடி காட்டினதுக்கு அப்புறம் தான் இவருக்கு தெரியுது, ஓகே வெட்ட பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேப்ல விடுறாரு. ஸோ இதோட ஆக்ட் 1 முடியுது. ஆக்ட் 2ஓட செட்டிங் ப்ரொஃபஸர் ஹென்ரி ஹிகிங்ஸோட வீடு. அண்ட் இப்போ டைமிங் 11 AM காலையில். கர்னல் பிக்கரிங்கும் ப்ரொஃபஸர் ஹென்ரி ஹிகிங்ஸ் வீட்டில் தான் இருக்காரு. அண்ட் இவர் வீடு வந்து விம்போல் ஸ்ட்ரீட் அப்படின்ற தெருவில் இருக்கு. ப்ரொஃபஸர் ஹென்ரி ஹிகிங்ஸோடைய ஹவுஸ் கீப்பரான மிஸ்ஸஸ் பியர்ஸ் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வெளியில் எலிசா அப்படின்ட்டு ஒரு பொண்ணு வந்து நிற்கிறா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இவங்க சரி ஓகே உள்ள வர சொல்லுங்கன்னொன்னே எலிசா உள்ள வந்து என்ன சொல்கிறான்னா வந்து, நீங்கள் அன்றைக்கி, அதாவது நேற்று நைட் போர்ட்டிகோல இருக்கும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க, என்ன உங்களால் வந்து பெட்டர் இங்கிலீஷ் பேச வைக்க முடியும், ஒரு டச்சஸ் மாதிரி மாற்ற முடியும்னு சொன்னீங்க. நான் கூட வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு ஃப்ளவர் ஷாப்பில் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். அந்த அளவுக்காவது எனக்கு இங்கிலீஷ் பேசணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் என்ன பண்ணுங்கள், ட்ரெயின் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதுக்காக நான் பே கூட பண்ணுறேன், காசு கூட நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆனால் ஹிகிங்ஸ் வந்து இதில் இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஏன்னா அங்கே வந்து அவர் பெருமைக்காக சொன்னாரோ என்னமோ சொல்லிட்டாரு. ஆனால் அவளுக்கு சொல்லிக் கொடுக்குறது அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அண்ட் அவர் வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாரு இங்கே எலிசாவை, அவருக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு இன்சல்ட் பண்ணுறாரு. இதை கேட்டு எலிசா ரொம்ப சோகமாயிடும், ரொம்ப கவலைப்படுறா. அண்ட் பிக்கரிங் எலிசாவுடைய அந்த கவலையை பார்த்து பிக்கரிங் என்ன பண்ணுறாரு, இவளுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல வந்து ஹிகிங்ஸ்க்கு என்ன பண்ண பெட் கட்டுறாரு. நீ சொன்னல ஒரு ஃப்ளவர்கள் என்ன டச்சஸாக மாற்ற முடியும், நீ வந்து இவளோட டச்சஸ் மாதிரி பேசவை, இவளுடைய எஜுகேஷனுக்காக, அதாவது இப்போ நீ சொல்லிக் கொடுக்கறதுக்கு தேவையான எல்லா செலவையும் நான் பே பண்ணுறேன், நீ இந்த பெட்ல ஜெயிச்சனா அப்படின்னு சொல்லிட்டு ஹிகிங்ஸ் கிட்ட சொல்றாரு. ஹிகிங்ஸ் மிஸ்ஸஸ் பியர்ஸ் கிட்ட சொல்லி எலிசாவை கூட்டு போய் நல்லா குளிப்பாட்டி கூட்டு வர சொல்லி சொல்றாங்க. அண்ட் மிஸ்ஸஸ் பியர்ஸ் வந்து எலிசாவை கூட்டு போயிடுறாங்க.
அண்ட் இவங்க மேலே போன இந்த கேப்பில் வந்து எலிசாவோட அப்பாவான ஆல்ஃப்ரெட் டூலிட்டில் வராரு. அதாவது மிஸ்டர் ஹிகிங்ஸ் வீட்டுக்கு வந்திருக்காரு. ஆல்ஃப்ரெட் டூலிட்டில் வந்து எலிசாவை ரிட்டன் கூட்டு போக வந்த மாதிரி பேசுகிறாரு. அப்போ ஹிகிங்ஸ் வந்து அவரோட லாங்குவேஜ் வச்சு கண்டுபிடிக்கிறாரு, உங்கள் அம்மா கண்டிப்பாக ஒரு வெல்ஷ் விமனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதை கேட்டு இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க, ஆல்ஃப்ரெடும் ஹிகிங்ஸும். அப்போ வந்து ஆல்ஃப்ரெட் என்ன சொல்கிறாரு வந்து, ஆக்சுவலி வந்து ஹிகிங்ஸ் நினச்சிக்கிட்டாரு ஆல்ஃப்ரெட் வந்து ரிட்டன் எலிசாவை கூட்டு போக போகிறாருன்னு. இவருக்கு ரொம்ப சந்தோஷம், இவ்வளோ மாதிரி ஒரு பொண்ணுக்கு நான் ட்ரெயின் பண்ணுறதுக்கு அனுப்பி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போனால் நல்லதுன்ற மாதிரி அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு நடுவில் ஆல்ஃப்ரெட் சொல்கிற விஷயம் வந்து ஹிகிங்ஸ்க்கே ஷாக்காக இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, நான் அவளை கூட்டு போகலாம் வரல, அவள் லக்கேஜை விட்டுட்டு போயிட்டு அதை கொடுத்துட்டு போகலான்னு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. இதை பார்த்தா நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும், எப்படி ஒரு அப்பா வந்து ஒரு பொண்ணை வந்து இன்னொருத்தர் வீட்டில் வந்து அப்படியே விட்டுட்டு போக முடியும்ட்டு. அண்ட் இவர் என்ன சொல்வார், எனக்கு வந்து பணம் மட்டும் கொடுத்தா போதும், நீங்கள் அவளை வந்து உங்களுக்கு மிஸ்ட்ரெஸ்ஸாக வச்சுக்கிட்டா கூட வச்சுக்கோங்க, எனக்கு தேவை பணம் அப்படின்னு. அதாவது ஒரு அப்பா எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இருக்க முடியும் அப்படின்றது வந்து இங்கே ஆல்ஃப்ரெட் வந்து காமிக்கிறார், ஆல்ஃப்ரெடோட மூலமாக இந்த பிளேயில் காட்டுறாங்க. அண்ட் இவர் வந்து ஹிகிங்ஸ் கிட்ட கேட்பாரு, எனக்கு ஒரு 5 பவுண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பிகாஸ் வந்து நான் ரொம்ப போராக இருக்கேன், எனக்கு வந்து இப்போ 5 பவுண்ட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே இவர் என்ன பண்ண 10 பவுண்டாக கூட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாரு. ஆனால் இவர் ஆல்ஃப்ரெட் என்ன பண்ண, இல்லை எனக்கு இப்போதைக்கு 10 பவுண்டுன்றது ரொம்ப அதிகம், இப்போதைக்கு எனக்கு 5 பவுண்ட்ஸ் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை வாங்கிக்கிறாரு. அந்த காசை வாங்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, எலிசாவுடைய அந்த சூட் கேஸ், அதாவது அவரோட பிலாங்கிங்ஸ் கொடுக்க வந்திருப்பார், எடுத்துகிட்டு வந்திருப்பார். ஆனால் ஹிகிங்ஸ் சொல்லுவார், அவருக்கு எந்த ட்ரெஸ்ஸஸ் கூட இப்போ இவங்க தான் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க அண்ட் வேணாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்து எலிசா வந்து மேலே குளிக்க போன எலிசா வந்து நல்லா குளிப்பாட்டி அவளை வந்து ஜாப்பனீஸ் ஸ்கீமோட ட்ரெஸ் வேர் பண்ண வச்சு அவளை கூட்டு வராங்க கீழே, மிஸ்ஸஸ் பியர்ஸ். இவ கீழே வரும்போது அவள் கேட்குறா, அவங்க அப்பாவை பார்த்துட்டு கேட்குறா, என்ன உங்களால் ரெகக்னைஸ் பண்ண முடியுதா நான் யாருன்னு. பிகாஸ் வந்து ஈவன் பிக்கரிங் அண்ட் ஹிகிங்ஸ்க்கே வந்து ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது. அவள் குளிச்சு ரொம்ப க்ளீனப் ஆகி வரும்போது அவள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கா பார்க்குறதுக்கே வந்து முன்னாடி இருந்த எலிசா மாதிரி இல்லை. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஹிகிங்ஸ் கேட்குறாரு ஆல்ஃப்ரெட் கிட்ட, நீங்கள் திரும்பி இன்னொரு நாள் வரும்போது என்னோட பிரதர் க்ளோஜி மேனாக இருக்கார், நீங்கள் அவர்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஆல்ஃப்ரெட் அங்கேருந்து டப்புன்னு எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. அண்ட் ஹிகிங்ஸ் வந்து எலிசா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, ஃபாதர் வந்து கண்டிப்பாக சீக்கிரம் வந்து உன்னெல்லாம் கூட்டு போக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இப்போ வந்து மிஸ்ஸஸ் பியர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவளுக்கு எலிசாக்கான புது கிளாத்ஸ் எல்லாம் இருக்குது, அவள் வந்து அதை ட்ரை பண்ணட்டும் அப்படின்னோடனே எலிசா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட ஓடி போகிறா. இதை பார்த்துட்டு பிக்கிங்ஸும் ஹிகிங்ஸும் வந்து 2 பேரும் வந்து பேசிக்கிறாங்க, இவளை கண்டிப்பாக நம்ம ட்ரெயின் பண்ண போகிறது ரொம்ப பெரிய டிஃபிகல்ட்டான ஜாபாக தான் நம்மளுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அண்ட் இதோடைய ஆக்ட் 2 முடியுது. ஆக்ட் 3யோட செட்டிங் மிஸ்ஸஸ் ஹிகிங்ஸ், அதாவது ப்ரொஃபஸர் ஹிகிங்ஸுடைய அம்மா வீட்டில் நடக்குது. அண்ட் இந்த ஆக்ட் 3ல வர கேரக்டர்ஸ் மிஸ்ஸஸ் ஹிகிங்ஸ், ப்ரொஃபஸர் ஹென்ரி ஹிகிங்ஸ், கர்னல் பிக்கரிங், மிஸ்ஸஸ் எயின்ஸ்ஃபர்டில், கிளாரா எயின்ஸ்ஃபர்டில், ஃப்ரெடி எயின்ஸ்ஃபர்டில் அண்ட் எலிசா டூலிட்டில். அண்ட் இந்த எல்லா கேரக்டர்ஸுமே ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஆக்டில் போர்ட்டிகோக்கு அடியில் வந்த அதே சீனில் இருந்தவங்க தான். அண்ட் ஆக்ட் 3 நடக்கிறது ஆக்ட் 2 நடந்து சில மாதங்களுக்கு அப்புறம், அதாவது எலிசாவை ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காங்க இந்த சில மாதங்களாக. திடீர்னு ஹிகிங்ஸ் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு வராங்க. அவங்க அம்மா அவங்க ட்ராயிங் ரூமில் எழுதிட்டுருக்காங்க. வந்துட்டு அவங்க பையனை பார்த்துட்டு அவங்க அம்மா வந்து கோவப்படுறாங்க. பிகாஸ் வந்து அவங்க இன்றைக்கி வீட்டில் இருக்கனால, அது மட்டும் இல்லாமல் நிறைய கெஸ்ட்டு இன்றைக்கி வீட்டுக்கு கூப்பிட்ருப்பாங்க, இன்றைக்கின்னு நீ வீட்டுக்கு வந்திருக்கே, அதுவும் சொல்லாமல் வேறு வந்திருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஹிகிங்ஸ் அவங்க அம்மா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இல்லை இந்த மாதிரி நான் வந்து பிக்கரிங் கூட ஒரு பெட் வச்சுக்கிட்டேன், ஸோ இந்த பெட் மூலமாக வந்து நான் எலிசாவை வந்து ஒரு டச்சஸ், அதாவது அம்பாசிடரோட பார்ட்டியில் ஒரு டச்சஸ் மாதிரி அவளை பேச வச்சு ரெப்ரசென்ட் பண்ண போகிறேன், ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து நான் ஜெயிக்கணும், அதுக்காக நான் பெட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் இன்றைக்கி நடக்கிற பார்ட்டியில் நான் ஒரே ஒரு ட்ரையல் எலிசா வச்சு பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, முதல்ல அவங்க அம்மாவுக்கு இந்த விஷயம்லாம் அவ்வளோ நாள் தெரியாது. ஸோ கேட்குறாங்க, எப்படி வந்து ஒரு 2 பேச்சுலர்ஸ் இருக்கிற வீட்டில் எப்படி நீங்கள் எலிசா வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க அம்மா கேட்குறாங்க. கேட்டு முடிச்சுட்டு இவர் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பண்ணதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து அவங்களோட பார்ட்டிக்கு, அதாவது அவங்க பார்ட்டியில் வந்து இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பார்ட்டியில் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஏற்கனவே இருந்த அந்த எயின்ஸ்ஃபர்டில் ஃபேமிலி இருக்காங்க, அதாவது மிஸ்ஸஸ் எயின்ஸ்ஃபர்டில், அவங்க பொண்ணு மிஸ் கிளாரா எயின்ஸ்ஃபர்டில் அண்ட் அவங்க பையன் ஃப்ரெடி. ஏற்கனவே இவங்க 2 பேர் இந்த பார்ட்டியில் வந்தோடனே ப்ரொஃபஸர் ஹிகிங்ஸ் பார்க்குறாரு. பார்த்துட்டு இவங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு இவருக்கு தெரியுது. பிகாஸ் அன்றைக்கி அவங்களுக்கு கேப் பிடிச்சி கொடுத்தது கூட இவர் தான் அந்த போர்ட்டிகோ கடைசியில். ஸோ வந்து இவங்க எங்கேயோ பார்த்தோன்னு ஞாபகம் இருக்குது, ஆனால் அன்றைக்கி அந்த போர்ட்டிகோ கீழே தான் பார்த்தோம் அப்படின்ட்டு வந்து ஹிகிங்ஸ்க்கு ஞாபகம் ரெகக்னைஸ் ஆகலை. அண்ட் இப்போ வந்து ஃப்ரெடியும் உள்ளே வந்துடுறாரு சீனில். இப்போ வந்து மிஸ் எயின்ஸ்ஃபர்டில், அதாவது கிளாரா வந்து ஹிகிங்ஸ் கிட்ட லைட்டாக ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஹிகிங்ஸ்க்கு வந்து அவங்களோட அந்த பார்ட்டி அண்ட் இந்த விஷயத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அப்படியே அங்கேருந்து நழுவுறாரு. இப்போ வந்து எலிசாவை ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க இந்த பார்ட்டியில். ஸோ எலிசா வந்து ரொம்ப நல்லா எக்ஸிக்யூட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்து நிற்கும் போது எல்லாருமே அவளை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. இன்ஃபேக்ட் ஃப்ரெடி வந்து அவளை பார்த்தோன்னே வந்து அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அண்ட் இங்கே வந்து மிஸ்டர் ஹிகிங்ஸ் வந்து ரியலைஸ் பண்ணுறாரு,
இவங்க எல்லாருமே தான் வந்து அன்னைக்கு நம்ம கான்வென்ட் கார்டனில் பார்த்தோம் அப்படின்னு இப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது. அண்ட் ஆனால் நல்ல வேளை இங்கே யாருமே வந்து எலிசாவை வந்து அன்னைக்கு அந்த கான்வென்ட் கார்டனில் வந்து அதாவது ஃப்ளவர் கேர்ளாக வந்து யாருமே வந்து கனெக்ட் பண்ணலை, அவளை இன்னும் கண்டுபிடிக்கல. அண்ட் எலிசாவை வந்து அவர் வார்ன் பண்ணுறாரு, நீ வந்து பேசும்போது லிமிட்டாக பேசு, ரொம்ப அதிகமாக பேசாத, உனக்கு தேவையில்லாத கான்வர்சேஷனை வந்து நீ ஸ்டார்ட் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிருப்பாங்க. அண்ட் இவன் நார்மலாக பேசிட்டு இருக்கும் எலிசா ரொம்ப நல்லாவே வந்து அவரோட ஆக்சென்ட் எல்லாம் பர்ஃபெக்டாக சொல்லி கொடுத்த மாதிரி தான் பேசிட்டு இருந்தா. திடீர்னு வந்து அவங்க வந்து ஃப்ளூ இன்ஃப்ளூயன்ஸா பற்றி, அதாவது ஃப்ளூ அப்படின்ற நோயை பற்றி இப்படி பேசிட்டு இருக்கோம். திடீர்னு எலிசாக்கு வந்து அவங்க ஆண்ட் ஞாபகம் வந்துருச்சு. அப்போ வந்து டப்புன்னு என்ன அவள் வந்து அது எக்ஸைட் ஆகி அவளுடைய பழைய கதையை சொல்ல வரும்போது அவளோட பழைய ஆக்சென்ட்டை யூஸ் பண்ணிட்டா. அதாவது நம்ம கர்ஸ் பண்ணுறதுக்காக இங்கிலீஷில் யூஸ் பண்ணுற வேர்ட் பிளட்டி அந்த மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி, அதாவது அவள் பண்ணியிருக்க ட்ரெஸ்ஸிங்க்கும் அவள் டப்புன்னு இந்த கான்வர்சேஷன் இன்ஃப்ளூயன்ஸாவை பற்றி பேசப்படுற கான்வர்சேஷனில் பேசும்போதும் டப்புன்னு சேஞ்ச் அப்ரப்டாக தெரியுது. அண்ட் அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அதை சொல்லும் போது, எங்கள் ஆண்டி வந்து இன்ஃப்ளூயன்ஸில் இறந்துட்டாங்க, இறந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து அவங்களுடைய அதாவது அவங்க இறந்ததை கூட கவலைப்படாமல் வந்து அவங்க புதுசாக வாங்கின ஸ்ட்ரூ ஹேட்டை காணும், அதை பற்றி, அதாவது அது யார் திருடணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேசிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அவள் பாட்டுக்கு பேசி சந்தோஷப்படுறா. இதை கேட்டுட்டு மற்ற எல்லாருமே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. உடனே வந்து தானாகவே மிஸ் எயின்ஸ்ஃபர்டில் என்ன நினச்சிக்கலாம், ஓகே இது ஒரு நியூ டைப் ஆஃப் ஸ்லாங் போல் இந்த மாதிரி பேசுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஸோ வந்து நம்ம ப்ரொஃபஸர் ஹென்ரி ஹிகின்ஸும் வந்து அதை அப்படியே பெருசாக காமிச்சிக்காம ஆமாம் நீங்கள் சொல்கிற இது ஒரு நியூஸ் ஸ்லாங் அப்படின்ற மாதிரி அப்படியே கவரப் பண்ணிடுறாரு. அண்ட் இந்த பார்ட்டி இந்த மாதிரி முடியுது. இப்படி முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது அந்த எயின்ஸ்ஃபர்ட் ஃபேமிலி கிளம்பினதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் ஹிகின்ஸ் வந்து இந்த ப்ரொஃபஸர் ஹென்ரி ஹிகின்ஸையும் கர்னல் பிக்கரிங்கையும் வந்து திட்டுறாங்க. பிகாஸ் அவங்க சொல்கிறாங்க, நீ எப்படி ஒரு பொண்ணை வச்சு இப்போ ப்ராஜெக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி, நீ என்னதான் வந்து அவளோட உருவத்தையும் இதையும் மாற்றலாம், ஆனால் அவளுக்குள்ளே இருக்கிறது வந்து அவளோட ப்ரொனன்சியேஷன் அவளோட ஆக்சென்ட் வந்து அவளுக்குரியது, அவளை வந்து ஃபுல்லாக நீங்கள் மாற்ற நினைக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஈவன் இது பேசி முடிச்சோடனே இந்த கதையிலேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம யாருமே யோசிக்காத ஒரு விஷயத்த கூட அவங்க அம்மா பேசுகிறாங்கன்னு சொல்லலாம். பிகாஸ் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் வந்து அதாவது ப்ரொஃபஸர் ஹென்ரி ஹிகின்ஸையும் கர்னல் பிக்கரிங்கையும் சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேருமே இவளை வந்து ஒரு லைவ் டாலாக வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, இவளை நீங்கள் பொம்மை மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னொரு விஷயத்தையும் இவங்க சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ ஓகே இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக இவளை இந்த அளவுக்கு மாற்றிருக்கீங்க ஓகே, ஆனால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சோடனே அவள் லைஃப் என்ன ஆகும்? பிகாஸ் அவள் இவ்வளோ நாள் ஒரு எலிசாவா அவளுக்குன்னு இருந்த ஒரு ஆக்சென்ட்டை வச்சு அதாவது அவளோட ஆக்சென்ட்டோ அவள் வாழ்ந்த ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷனோ ஒரு லோக்கலைஸையோ ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களையோ சேர்ந்தது ஓகே, அவள் அப்படி வாழ்ந்துட்டா. இப்போ அவளோட ஆக்சென்ட், அவளோட ஸ்டைல், அவளுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மாற்றினதுக்கு அப்புறம் உங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சோட நீங்கள் திருப்பி அவளை தூக்கி போடாமல் திருப்பி அவள் அந்த இடத்துக்கு தான் போகணும். அந்த இடத்துக்கு போய் அவள் பழைய எலிசாவா இல்லாமல் நீங்கள் புதுசாக அவளை மாற்றி வச்ச ஃபீச்சர்ஸோடு அவங்க போய் வாழ முடியுமா? அதாவது நம்ம இருக்கிற செட்டிங்க்கு ஏற்ற மாதிரியே நம்ம வாழ்ந்துட்டோம், நீங்கள் அவளுடைய அந்த நேச்சரை மாற்றி விட்டதுக்கப்புறம் திருப்பி அந்த இடத்துல போய் அவள் எப்படி வாழ்வா, அவளோட லைஃபையே வந்து நீங்கள் கொஸ்டினிங் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. இவங்க பேசி முடிச்சோடனே அவங்க ரொம்ப அதாவது வந்து அவங்க பையன் பண்ணதை பார்த்து இவங்க எக்ஸாஸ்பிரேஷன் அவங்க என்னன்னு சொல்கிறாங்க, மென் நீங்கள் வந்து யோசிக்கவே இல்லை இந்த விஷயத்தெல்லாம், மென் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி அப்படியே முடிக்கிறாங்க. ஸோ ஆக்ட் 3ல வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டிபேட்டோடையே முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பிகாஸ் எலிசாவோட லைஃப் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்றத வந்து மிஸ்ஸஸ் ஹிகின்ஸ் வந்து கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட ஆக்ட் 3 முடியுது. ஆக்ட் 4ஓட செட்டிங் ப்ரொஃபஸர் ஹென்ரி ஹிகின்ஸோடைய வீடு, அதாவது விம்போல் ஸ்ட்ரீட்டில் இருக்க அந்த வீட்டில். அண்ட் கேரக்டர்ஸ் நம்ம ப்ரொஃபஸர் ஹென்ரி ஹிகின்ஸ், எலிசா டூலிட்டில் அண்ட் கர்னல் பிக்கரிங், இவங்க 3 பேர் மட்டும் தான் இந்த ஆக்டோடைய கேரக்டர்ஸ். அண்ட் இப்போ டைமிங் மிட் நைட். அண்ட் இந்த டைமில் வந்து எலிசா ஃபர்ஸ்ட்டு என்டர் ஆகிறா. எலிசா பார்க்கவே ரொம்ப பேலாகவும் டயர்டாகவும் இருக்கா. அண்ட் இங்கே ப்ரொஃபஸர் ஹிகின்ஸும் பிக்கரிங்கும் வந்து எலிசாவை இக்னோர் பண்ணிட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ப்ரொஃபஸர் ஹிகின்ஸ் கர்னல் பிக்கரிங் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, அதாவது இவங்க 2 பேர் ஒரு கார்டன் பார்ட்டியை பற்றி பேசுகிறாங்க. இந்த பார்ட்டி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ தான் வந்து ஈவன் அந்த பிளேயை படிக்கிற ரீடர்ஸும் சரி, இல்லைனா இந்த பிளேவை வந்து ஒரு ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க ஸ்பெக்டேட்டர்ஸ்க்குமே சரி ஒரு விஷயம் ரிவீல் ஆகுது. ஆக்சுவலி இந்த சீன் நடக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது ஆக்ட் 4க்கு முன்னாடியே வந்து இவங்க 2 பேருமே வந்து ஒரு பார்ட்டியில் வந்து எலிசாவை வந்து ஆக்சுவலி இப்போ எலிசா வந்து ஒரு டச்சஸ் மாதிரி பேச வைக்கிறது அவங்க எக்ஸ்பெரிமெண்ட். அண்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை இவங்க பண்ணி முடிச்சுட்டாங்க அப்படின்றத பேசுகிறாங்க. அண்ட் இந்த பார்ட்டியில் வந்து எலிசா வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஆக்ட் பண்ணிட்டா. அதாவது அவளுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்த எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக அதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது வந்து பர்ஃபெக்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எலிசா வந்து உண்மையாகவே இருந்த கோர்ட் லேடிஸ், அதாவது ஹை கிளாஸ் லேடிஸை விடவே ரொம்ப டிக்னிஃபைடாக நடந்துக்கிட்டா. அவள் பேச்சுமே சரி ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காங்க. பிகாஸ் அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட்டாக முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது பிக்கரிங் சொல்கிறாரு, எலிசா ரொம்ப நல்லாவே இருந்தா, அதாவது ஷீ இஸ் பெட்டர் தேன் தி சொசைட்டியில் இருந்த லேடிஸை விட அவள் ரொம்ப பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. பேசிட்டு இருக்கும்போது எலிசா ஆனால் ரொம்ப சோகமாக தான் இருக்கா. எலிசா என்ன பண்ணுறோம், எலிசா வந்து
பிக்கரிங் அதாவது சாரி ப்ரொஃபஸர் ஹென்ரி ஹிகிங்ஸ் வந்து அவரோட செருப்பை காணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ இந்த ஸ்லிப்பரை தேடிட்டு இருப்பா. அண்ட் தேடிட்டு அவர் ரொம்ப ரொம்ப கோவத்தோட வந்து அவங்க 2 பேரையும் பார்ப்பா. பிகாஸ் வந்து இப்போதான் வந்து எலிசாக்கே புரிய வரும், இப்போ அடுத்தது நான் என்ன பண்ண போறேன், பிகாஸ் எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு யோசிக்கிறா. இதுதான் வந்து ஆக்ட் 3ல ப்ரொஃபஸர் ஹென்ரி ஹிகிங்ஸோட அம்மாவும் யோசிச்ச அதே விஷயம் அதுதான். ஆனால் எலிசா இப்போ தான் இதை யோசிக்கிறா. அண்ட் ஹிகிங்ஸ் வந்து அந்த இடத்த விட்டு போறாரு. அப்போ வந்து எலிசா வந்து அவர் திரும்ப அதாவது அவர் லைட் ஆஃப் பண்ணிட்டு போறாரு. அண்ட் போகும்போது என்ன சொல்றாருன்னா வந்து மிஸ்ஸஸ் பியர்ஸை வந்து எனக்கு காஃபி ரெடி பண்ண சொல்லு காலையில் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ வந்து ஹிகிங்ஸ் அவ கூப்பிட்டு ஹிகிங்ஸ் கிட்ட பேசுறா. அவள் ஸ்லிப்பரை கண்டுபிடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்லிப்பத்தை வந்து ரொம்ப கோவத்தோட அவர் மேலே தூக்கி வீசுறா. இதை பார்த்தோன்னே ஹிகிங்ஸ் வந்து ஹிகிங்ஸ் ஆச்சரியப்படுற இப்போதானே அவனை ஒரு டிக்னிஃபைட் விமனாக வந்து எல்லாருக்குமே நிறுத்தி சக்ஸஸ்ஃபுல் ஆகணும், அதுக்குள்ளே திருப்பி அவனோட பழைய ஆக்ட் அதாவது ரொம்ப சீப் ஆக்டோட நடந்துக்கிறா அப்படின்ற மாதிரி ரொம்ப அப்படியே ஆச்சரியத்தோட பார்க்குறாரு. பார்த்துட்டு ஹிகிங்ஸ் சொல்றாரு, இப்போ எதுக்கு நீ ஓவர் ரியாக்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டு அவன் சொல்றா, அவள் வந்து இப்போ நான் என்ன பண்ணுவேன் அடுத்தது அப்படின்ற மாதிரி கேட்குறா. அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்குறா. ஸோ அவர் என்ன சொல்ற, நீ முதல்ல போய் படுத்து தூங்கு, நீ பெட்டராக ஃபீல் பண்ணுவ அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவ விடுற மாதிரி இல்லை, கேட்டுகிட்டே இருக்கா. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டு, நீ தானே சொன்ன ஒரு ஃப்ளவர் ஷாப்பில் ஒர்க் பண்ணணுன்ட்டு, பெட்டர் அதில் போய் பாரு உன்னோட ஒர்க் அப்படின்ற மாதிரி அவர். அப்போ எலிசா கேட்குறாரு, சரி அப்போ நீங்கள் என்கிட்ட வாங்கி கொடுத்த க்ளோத்ஸ்லாம் என்ன பண்ண, அது உங்ககிட்டே கொடுத்துறவா அப்படின்ற மாதிரி கேட்குறா. அப்படி கேட்கும் போது இல்லை நான் வச்சு என்ன பண்ணேன், உனக்காக தான் நான் வாங்கினது, நீ எடுத்துக்கோ அப்படின்னு அவர் சொல்கிறா. இல்லை பிகாஸ் நான் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் நான் திருடிட்டேன், நீங்கள் யாரும் சொல்லக்கூடாதுல, அதுக்காக தான் கேட்டுக்கிறேன் அப்படின்றா. ஸோ இது மூலமாகவே தெரியுதுன்னா அவரோட பழைய லைஃப்பை வந்து அவன் இன்னும் மறக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் சொல்ல, நீங்கள் எனக்காக நிறைய ஹையர் ஜுவல்ஸ்லாம் வாங்கியிருந்தீங்க. ஆக்சுவலி அது எல்லாமே வாடகைக்கு வாங்கின ஜுவல்ஸ் தான், ஹையர் பண்ணி வாங்கியிருக்கிறது தான். ஸோ அந்த ஜுவல்ஸ்லாம் என் ரூமில் இருக்குது, அது பேசாத பத்திரமா இருக்கிறதுக்காக உங்கள் ரூமில் எடுத்து வச்சிருங்க அப்படின்னு சொல்கிறா. சொல்கிறோன்னே ஹிகிங்ஸும் சரி எப்படியும் ஹையர் பண்ணது ரிட்டர்ன் கொடுக்க வேண்டிய ஜுவல்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே சார். அப்போ எலிசா கேட்குறேன், நீங்கள் எனக்குன்னு ஒரு ரிங் வாங்கி கொடுத்தீங்க, பிகாஸ் வந்து இந்த மோதிரம் மட்டும் அவர் வந்து ஹையர் பண்ணல, இது இவளுக்காகவே வாங்கி கொடுத்த ஒரு பீஸ் ஆஃப் ஜுவல் இது. அண்ட் இது கேட்குறா, மோஸ்ட்டாகவே ஒரு மோதிரம் ரிங் அப்படின்றது ஒரு கமிட்மெண்ட்டை குறிக்கும். ஸோ வந்து இதுலேயே வந்து ஹிகிங்ஸ்க்கும் எலிசாக்கும் ரொம்ப சாதாரணமாக ஒரு ப்ரொஃபஸர் அண்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்ற ரிலேஷன்ஷிப் தவிர்த்து ஒரு டீப்பர் ரிலேஷன்ஷிப் இருந்தது அப்படின்றது இந்த ரிங் வந்து சிம்பிளைஸ் பண்ணுது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அதை வந்து அந்த ரிங்கை காட்டினோன்னே ஒரு கோவப்பட்டு என்ன பண்ண, ரிங்கை பிடுங்கி அங்கேருந்து ஃபயர் பிளேஸ், அந்த குளிருக்காக நெருப்பு மூட்டியிருந்த அந்த ஃபயர் பிளேஸில் தூக்கி போட்டுட்டு போயிடுறாரு. ஆக்சுவலி இதில் வந்து எலிசா வந்து அதை பார்த்தோன்னே அந்த ரிங்கை அவர் தூக்கி போடுறத பார்த்தோன்னே ஈவன் ரொம்ப ஹர்ட் ஆகிடுறா அதனாலே அப்படின்னு சொல்லலாம். எலிசா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா, அவர் அங்கேருந்து கோவமாக போயிட்டார். போனதுக்கப்புறம் எலிசா வந்து ஆக்சுவலி அவர் போயிட்டு பின்னாடி கதவை டொம்முன்னு சொல்கிறார். அதாவது நம்ம கோவத்தில் பண்ணுற விஷயம் தான் நார்மலாக. ஒரு இடத்துல இருந்து நம்ம ரொம்ப அமைதியாக எழுந்து போயிட்டோம்னா அதை நம்ம வந்து பொருட்கள் மேலே காட்டும். அந்த மாதிரி இவர் உள்ளே போயிட்டு அவர் ரூம் கதவை அப்படியே ஸ்மாஷ் பண்ணிட்டு போயிடுறாரு. அண்ட் இவர் பொண்ணு எலிசா வந்து அப்படியே கீழே அப்படியே உட்காந்துட்டு அந்த நெருப்பு அந்த ஹேஷஸ்க்கு நடுவில் தேடுற அந்த மோதிரத்தை. அண்ட் இதோட கரெக்டாக அந்த ஹேஷ் கீழே உட்காந்து மோதிரம் தேடுறா. இதோட ஆக்ட் 4 முடிக்கிறாங்க. ஆக்ட் 5 அண்ட் த ஃபைனல் ஆக்ட். அண்ட் இந்த ஆக்டோட செட்டிங் மிஸ்ஸஸ் ஹிகிங்ஸ், அதாவது ப்ரொஃபஸர் ஹென்ரி ஹிகிங்ஸோடைய அம்மா வீடு. அண்ட் இந்த ஆக்டில் வர கேரக்டர்ஸ் மிஸ்ஸஸ் ஹிகிங்ஸ், ப்ரொஃபஸர் ஹென்ரி ஹிகிங்ஸ், கர்னல் பிக்கரிங், எலிசா டூலிட்டில் அண்ட் எலிசா டூலிட்டிலோட அப்பா ஆல்ஃப்ரெட் டூலிட்டில் அண்ட் லாஸ்ட்டாக ஃப்ரெடி. மிஸ்ஸஸ் ஹிகிங்ஸ் வீட்டில் ப்ரொஃபஸர் ஹிகிங்ஸ், கர்னல் பிக்கரிங் 2 பேருமே நிற்கிறாங்க. நின்றுட்டு அவங்க 2 பேருமே வந்து எலிசாவை காணும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. ஆனால் எலிசா மிஸ்ஸஸ் ஹிகிங்ஸ் வீட்டில் அப்ஸ்டேர்ஸில் தான் இருக்கா. மிஸ்ஸஸ் ஹிகிங்ஸ் எலிசாவை கீழே வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் 2 பேர்கிட்டையும் பேச போகிறாங்க. போய் கீழே பேசும்போது தான் பார்க்குறாங்க, இவர் ஏற்கனவே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி காணும் அப்படின்னு, எலிசாவை காணும் அப்படின்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு ப்ரொஃபஸர் ஹிகிங்ஸ். இதை பார்த்துட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க, அவன் எனக்கு காணாம போன பார்சலா, நீ போய் வந்து அவளை போலீஸ்கிட்ட சொல்லி தேட சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அண்ட் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும் போது தான் வந்து எலிசாவுடைய அப்பாவான ஆல்ஃப்ரெட் டூலிட்டில் வந்து என்ட்ரி ஆகிறார். அண்ட் இவர் வந்து லாஸ்ட் சீனுக்கு வரும்போது அவர் இருந்த அப்பியரன்ஸும் இப்போ வர அப்பியரன்ஸும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இப்போ ரொம்ப ஃபேன்சியான ஒரு வேஸ்ட் கோட் எல்லாம் வேர் பண்ணிட்டு வந்து நிற்கிறார். வந்து நின்றோடனே இவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹிகிங்ஸை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணார். பிகாஸ் என்னோட வாழ்க்கை, என்னோட சந்தோஷம் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கெடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிகிங்ஸ் சொல்கிறார். அண்ட் ஹிகிங்ஸ் சொல்கிறார், நான் என்ன பண்ணேன், நான் நீ கேட்ட காசு மட்டும் தான் உனக்கு கொடுத்தேன், வேற என்ன நான் பண்ணேன் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவர் சொல்கிறார், நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, எஸ்ரா டி வேனஃபெல்லர் அப்படின்ற ஒருத்தருக்கு வந்து நீ லெட்டர் எழுதியிருக்க, என்னை வந்து நான் ஒரு ரொம்ப நல்ல மாரலிஸ்ட் இங்கிலாண்டில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு லெட்டர் எழுதியிருக்கீங்க. அண்ட் இதை கேட்டு இந்த எஸ்ரா அப்படின்ற மேன், இவர் வந்து ஒரு அமெரிக்கன், இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து இவர் சாகிறதுக்கு முன்னாடி இவரோட சொத்துல பாதி சொத்தை டூலிட்டில் பேரில் எழுதி வச்சுட்டு இறந்துருக்காரு. பிகாஸ் இவர் ஒரு மாரலிஸ்ட் அப்படின்னு சொல்லி நினச்சி இவருக்காக பாதி சொத்தை எழுதி வச்சுட்டு இறந்துட்டார். ஸோ இப்போ வந்து திடீர்னு அதிகமான ஃபார்ச்சுன் இவருக்கு கிடைச்சுன்னு கண்டிப்பாக இவரோட லைஃப் ஸ்டைலை இவர் மாற்றி தான் ஆகணும். இவ்வளோ பணம் வந்தோடனே இவரை விட்டு போன இவரோட சொந்தங்கள் எல்லாருமே வந்து இவரை தேடி வந்துட்டு பணம் கேட்டு இவர் பின்னாடியே வராங்க. ஸோ இவரால் வந்து இவர்கிட்ட வந்த பணத்தையுமே இவரால் விட்டுட்டு போக முடியல, புதுசாக வந்த வெல்த்தையும். ஸோ இப்போ வேற வழி இல்லாமல் இவர் வந்து அதாவது ஒரு ஃபேன்சி லைஃப்பை தேடி வாழ ஆரம்பிச்சார். அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னன்னு சொல்றாரு,
இப்போ இந்த லைஃப்ல வந்து நான் இப்போ புதுசா வந்து இப்போ நான் ஒரு கல்யாணமும் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. பிகாஸ் வந்து இவர் வந்தோடனே எல்லாரும் என்ன நினைச்சாங்க, ஓகே அட்லீஸ்ட் வந்து இவ்வளவு நாள் வந்து இப்போ எலிசாவை அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தாங்க. அட்லீஸ்ட் இவங்க அப்பாவோட அனுப்பி வச்சிடலாம்னு நினைச்சாங்க. ஆனா இப்போ அவங்க அப்பா வந்து புதுசா ஒரு கல்யாணம் பண்ணி புது வாழ்க்கைக்குள்ள போப்பாரு. இப்போ திருப்பி எலிசாவுடைய லைஃப் வந்து கொஸ்டினபிளா இருக்கு. அண்ட் இப்போதான் ஹிகிங்ஸ் வந்து அவங்க அப்பாக்கு ஞாபகப்படுத்துறாரு, மறந்துட்டீங்களா 5 பவுண்டுக்காக நீங்க உங்க பொண்ணை என்கிட்ட வித்துட்டு போனீங்க. ஆக்சுவலி ஒரு 5 பவுண்டுக்காக தான் 5 பவுண்டை வாங்கிட்டு பொண்ணை விட்டுட்டு போயிட்டாரு, நினைச்சு கூட பார்க்கல. ஸோ அதை வந்து இங்கே ஹிகிங்ஸ் வந்து அவருக்கு ஞாபகப்படுத்துறாரு. அண்ட் இவர் என்ன சொல்றாரு, ஓகே இப்போ எனக்கு கல்யாணம் ஆக போது, நீங்க என்ன பண்ணுங்க, வந்து என் கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் ஹென்றி ஹிகிங்ஸோட அம்மா அண்ட் இவங்க எல்லாருமே கூப்பிடுறாரு அவங்க அப்பா. அண்ட் இப்போ எலிசா மேல இருந்து இறங்கி வரும்போதும் இறங்கி வந்ததுக்கு அப்புறமும் அவ பேசுற லாங்குவேஜ் வந்து ஹிகிங்ஸ் சொல்லி கொடுத்த அந்த டிக்னிஃபைட் லாங்குவேஜ் அதே ஆக்சென்ட்ல தான் அவ பேசுறா. வந்து ரொம்ப கோவத்தோட வந்து எலிசாவை பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு இப்போ நீ இப்படி இருக்கிறன்னா உன்னை நான் தான் இப்படி மாத்திட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ பிக்கிங் என்ன சொல்றாரு, எலிசா கிட்ட சொல்றாரு, நாங்க வந்து உன்னை ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராடக்டா மட்டுமே நாங்க உன்னை பார்க்கல, அதை தாண்டி வந்து உனக்கு நாங்க வந்து மேனஸை தான் சொல்லி கொடுத்துருக்கோம், வாழ்க்கையில நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக உன்னை வந்து எக்ஸ்பெரிமெண்ட்காக மட்டும் இல்லை, உனக்கு நல்ல மேனஸையுமே நாங்கள் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லும் போது அவ பாயிண்ட் பண்றா. ஆக்சுவலி பாயிண்ட் பண்ணி ஹிகிங்ஸ் என்னன்னு சொல்றா, எனக்கு வந்து இவர் வந்து எந்த மேனஸையுமே வந்து சொல்லி கொடுக்கல, அதாவது ஒரு லேடிக்கும் ஒரு ஃப்ளவர் கேர்ளுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து அவளை எப்படி நீங்க நடத்துறீங்க அப்படின்றதுல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி எலிசா சொல்றா. அது மட்டும் இல்லாம சொல்றா, பிக்கரிங் வந்து என்னை என்னைக்குமே வந்து ஒரு லேடியா ரொம்ப டிக்னிஃபைடா நான் நடத்திருக்கேன், ஆனா ஹிகிங்ஸ் மட்டும் எப்ப பார்த்தா என்ன ஒரு குப்பை மாதிரி தான் பார்த்திருக்காரு அப்படின்னு சொன்னேன். ஹிகிங்ஸ் சொல்றேன், ஒன்ன மட்டும் கிடையாது, நான் எல்லாருமே நான் அப்படிதான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி. பிகாஸ் ஹிகிங்ஸ் கிட்ட இந்த ஒரு இது இருக்கும், அதாவது எல்லாருமே அவர் மியரா ரொம்ப, அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லாருமே குப்பை அப்படின்ற மாதிரி தான் அவர் பார்த்தாரு. என்னதான், அதாவது இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை இங்க சொல்ல வராங்க, என்னதான் சோஷியல் கிளாஸ் உனக்கு பெருசா இருந்தாலுமே இங்க எலிசா ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் விமனாவே இருந்தாலும் அவளோட டிக்னிட்டியை பார்க்கும்போது ஹிகிங்ஸோட டிக்னிட்டி கண்டிப்பாவே ரொம்பவே குறைஞ்சுதான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இப்போ வந்து டூலிட்டில் வந்து அவர் டாட்டர் கிட்டே சொல்றாரு, இந்த மாதிரி அவர் கல்யாணம் பண்ணிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதை கேட்டுட்டு அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பிக்கரிங்கையும் ஹிகிங்ஸோட அம்மாவையும் வந்து கல்யாணத்துக்கு கூப்பிட்றாரு. அண்ட் இவங்க 2 பேரும் சரி ஓகே நாங்கள் போய் ரெடி ஆகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஸோ ஹிகிங்ஸோட அம்மா வந்து மேலே போயிட்டு ரெடியாக போறாங்க. அண்ட் பிக்கரிங்கும் போயிட்டாரு. இப்போ வந்து எலிசாவும் ப்ரொஃபஸர் ஹென்றி ஹிகிங்ஸ் மட்டும் இப்போ தனியாக இருக்காங்க. அண்ட் இவங்க 2 பேரும் இப்போ பேசிட்டு இருக்காங்க. சொல்றாரு, நீங்கள் வந்து என்ன, எலிசா வந்து சொல்றா, நீங்கள் இது வரைக்குமே என்ன செருப்பு தூக்குற அளவுக்கு, அதாவது அந்த அளவுக்கு என்ன தரமா கீழே தான் வச்சு பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அண்ட் சொல்லும்போது என்னோட நான் அப்படிதான், அதாவது உன்கிட்ட மட்டும் நான் இல்லை, என்னோட கேரக்டர் வைஸே நான் இப்படிதான் அப்படின்ற மாதிரி அவர் பேசாரு. அண்ட் பேசிட்டு என்ன சொல்றாரு, உன்னை எனக்கு விடுறதுக்கும் மனசு இல்லை, அதாவது இவர் வந்து அவருடைய டீப்பஸ்ட் டிசைர் வந்து இப்போ வெளில சொல்லிருக்கு. என்ன சொல்றாரு, நம்ம 3 பேருமே எப்பவுமே இருந்த மாதிரி பேச்சுலர்ஸாவே வாழ்ந்துடலாம் இங்க அப்படின்னு சொல்றாரு. பிகாஸ் வந்து எலிசா வந்து அவருக்கு விடவும் மனசு இல்லை. இவ்வளவு நாள் எலிசா, பிக்கரிங் அண்ட் ஹிகிங்ஸ் 3 பேருமே ஒரே வீட்டில் பேச்சுலர்ஸாக தான் வாழ்ந்துட்டாங்க. ஸோ நம்ம இப்படியே நம்ம லைஃப்பை கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா எலிசா மேலே அவருக்கு வந்து ஒரு சைடில் ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தது, அது ரிவீல் பண்ணுறாரு. இப்படி சொல்கிறார். நான் எலிசா என்ன சொல்கிறேன், இல்லை ரொம்ப நாளாவே வந்து ஃப்ரெடி வந்து என் மேலே இன்ஃபாக்சுவேட்டடாக இருக்கான், அவன் எனக்கு டெய்லி லெட்டர் எழுதிட்டே இருக்கான். ஸோ வந்து நான் ஃப்ரெடியை வந்து, அதாவது ஃப்ரெடி கூட போயிடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறா. அண்ட் இவங்க அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஹிகிங்ஸோட அம்மா வந்து கிளம்பி வந்துடுறாங்க இறங்கி. இவங்க வந்ததுக்கப்புறம் எலிசா அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதாவது எலிசாவையும் இந்த கல்யாணத்துக்காக கூட்டிட்டு போயிடுறாங்க. அண்ட் இப்போ எல்லாருமே போயிடுறாங்க. அண்ட் ஹிகிங்ஸ் என்ன நினைக்கிறாரு, கண்டிப்பா எலிசா வந்து அவர் சொன்ன பாயிண்ட், அதாவது 3 பேருமே ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொன்னதை வந்து அவ மனசுல வச்சுப்பா, திரும்பி வருவா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா எலிசா வந்து குட் பை சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. அண்ட் இதோட ஆக்ட் 5 முடிக்கிறாங்க. ஆக்ட் 5 முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆக்சுவலி ஒரு ஸ்டேஜ் ட்ராமா முடிஞ்சதுக்கு அப்புறமே அங்க லாஸ்டா ஒரு எபிலாக் இருக்கும். அண்ட் இந்த எபிலாக்ல ஷா என்ன சொல்றாரு வந்து, கண்டிப்பா வந்து எலிசா போயிட்டு என்ன பண்ணிருப்பா, ஃப்ரெடியோட தான் வாழ்ந்திருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்றாரு. வாழ்ந்தது மட்டும் இல்லாம அவளுடைய ட்ரீமான ஒரு ஃப்ளவர் ஷாப் ஓப்பன் பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி அண்ட் இந்த பிளாட்டை முடிக்கிறாங்க. லாஸ்ட்டாக நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி மித்தில் இருந்த பிக்மேலியனுக்கும் இந்த கதையில் டைட்டில் பிக்மேலியன் அப்படின்றதுக்கும் என்ன ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லிடுறேன். பிக்மேலியன் அப்படின்றது நம்ம கிரீக் மித்தில் பார்த்து இந்த கிரீக் ஸ்கல்ப்டர். அண்ட் இந்த ஸ்கல்ப்டருக்கு வந்து, அதாவது விமன் மேலே பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் தனியாகவே வாழ்ந்தார். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு ஸ்கல்ப்சர் ஒன்று பண்ணுறாரு. அண்ட் இது ஒரு பர்ஃபெக்ட் விமனை வந்து அவர் வந்து வடிவமைக்கிறாரு. அவர் வடிவமைச்ச இதே சிலை மேலே அவரே வந்து லவ்ல ஃபாலோ ஆயிட்டார். அது மட்டும் இல்லாமல் அவர் விரும்பின அந்த சிலையை வந்து உயிரோட வர வைக்க சொல்லி காடஸான ஆஃப்ரோடைட் கிட்ட ப்ரே பண்ணுறாரு. ஸோ இது மூலமாக அந்த ஆஃப்ரோடைட் இந்த சிற்பத்தில் இருந்த அந்த பெண்ணை வந்து உயிரோட வர வைக்கிறாங்க. இந்த பெண்ணோட பேர் தான் கெலேட்டா. அண்ட் இதில் வந்து இந்த கெலேட்டாவும் பிக்மேலியனுமே வந்து மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி தான் முடியும். ஆனால் ஷாவோட பிளேயில் அப்படி கிடையாது. ஏன்னா இந்த கெலேட்டா ஷாவோட பிளேயில் எலிசாவை ரெப்ரசென்ட் பண்ணுது. அண்ட் இதில் வந்து எலிசாவும் டூலிட்லும் ப்ரொஃபஸர் ஹென்றி ஹிகிங்ஸும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அன்லைக் இந்த மித்து மாதிரி இல்லாமல் இவங்க மேரேஜ் வந்து வித்தியாசம், அதாவது இவங்க மேரேஜ் இங்கே நடக்கலை.
பிக்மேலோட மேஜர் திங்ஸ்ன்னு பார்த்தோம்னா கிளாஸ் டிஃப்ரென்ஸை பார்க்கலாம். இங்கே சோஷியல் ஹையரார்கி இருந்துச்சு. அதாவது இங்கே லோ கிளாஸ் பீப்புள், அதாவது லோவஸ்ட் கிளாஸ் டிஃப்ரென்ஸில் லோவஸ்ட்டாக இருந்தது எலிசா அண்ட் சர்வன்ட் கிளாஸ் மிஸ்ஸஸ் பியர்ஸ் இருந்தாங்க. மிடில் கிளாஸில் டூ லிட்டில் ஃபேமிலி இருந்துச்சு. அண்ட் ஹை கிளாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வந்து அப்பர் கிளாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பிக்கரிங் அண்ட் ஹிகின்ஸ் இருந்தாங்க. இந்த கிளாஸ் டிஃப்ரென்ஸையும் தாண்டி மேனஸ் பற்றியும் இந்த பிளேயில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேசியிருந்தாங்க. அண்ட் மேனஸையும் தாண்டி ப்ராஸ்டிடியூஷன், மேரேஜ், இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன் பற்றி இந்த பிளேயில் பார்க்கலாம். அண்ட் இங்கே மித்தோட க்ரியேஷன் பார்த்தோம். ப்ளஸ் லாங்குவேஜை சென்டர் பண்ணி தான் இந்த பிளேயே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோஷியல் எக்கனாமிக்கல் பேக்ரவுண்டுக்கும் லாங்குவேஜுக்கும் உள்ள அந்த டிஃப்ரென்ஸை வந்து இது காட்டுது. அண்ட் ப்ரொஃபஷனலிசம் பற்றியும் இந்த பிளே பேசுதுன்னு சொல்லலாம். இதையும் தாண்டி ஜெண்டர் சாலிடாரிட்டி, இந்த மாதிரி நிறைய மேஜர் தீம்ஸ் இருக்குது. இந்த பிளேயை உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டோம். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் பேஷண்ட்லி லிஸ்னிங் டு திஸ் வீடியோ.